விஜய் வந்து கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு சொல்கிறாரு, எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது, டக்குன்னு நான் போய் அங்கே போய் அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறேன். அது மாதிரி பொலிட்டிக்கலாக உண்மையிலேயே ஒர்க் பண்ணுற சேஞ்சை பற்றி பேசுகிறவங்க, ஒரு ஒரு ரெவல்யூஷனாக பேசுகிறவங்க, இல்லை ஒரு ஒரு ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறவங்க யாருமே என் கண்ணுக்கு தெரியல. நேச்சுரலாக ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரு. ஒரு ஆளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேவியரை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, பகத்சிங் மாதிரி பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அது மாதிரி இன்றைக்கி யாரை பார்த்து ஒரு யூத் வந்து ரைட் வேல ஒரு முறையான வழியில் இன்ஸ்பயர் ஆகிறது கூட ஒரு ஐகான்ஸே இல்லை, பொலிட்டிக்கல் ஐகான்ஸே இன்றைக்கி இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கமாடிஃபிகேஷன் ஆஃப் பாலிடிக்ஸில் இவங்களுக்கு வந்து தெரியுது, இவன் வியாபாரம் தான் பண்ணுறான்னு தெரியுது. அப்போ யாரை பார்த்து ஜென்யூனாக ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி பாலிடிக்ஸில் பார்த்துக்கு யாருமே இல்லை, ஒரு ஸ்பேஸே இல்லைல்ல. இல்லை, இந்த கேள்விக்கு நான் அப்படியே நேராக பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ நீங்கள் யாரை பார்த்தும் இன்ஸ்பயர் ஆகி உலகத்தில் வந்து மாற்றங்கள் நடந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அரசியல்ங்கிற ஒன்று உங்களுக்கு உரிமையாக இல்லாதப்போ தான் இந்தியாவில் வந்து முதல் சுதந்திர போர் நடக்குது. அதுக்கு முன்னாலேயே வேலூர் கழகம் நடந்துருது. அந்த வேலூர் கழகத்தை முன்னாடி நின்று நடத்துனது யாருங்கிற பேர் உங்களுக்கும் எனக்கோ தெரியாது. பட் அங்கே வந்து நான் ஒடுக்கப்படுறேன், இந்த ஒடுக்குமுறையிலேருந்து எனக்கு விடுதலை தேவை, விடுதலை வேணுங்கிற அந்த ஸ்பான்டனஸ் உணர்வு, நான் ஏற்கனவே சொன்னேன், தன்னெழுச்சி உணர்வு உருவாகுது. தன்னெழுச்சி உணர்வுக்கு தனியாக ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவையில்லை. ஆனால் தன்னெழுச்சி உணர்வை கான்சியஸாக என்னுடைய தேர்வாக, என்னுடைய அரசியலாக வடிவமைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தேவை. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷனை இன்னைக்கு உயிரோடு இருக்கிற, இன்னைக்கு உங்க கண்ணு முன்னால் கிளிட்டரிங்காக இருக்கிற யாரோ ஸ்டார் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே உங்களோட தன்னெழுச்சி உணர்வு தோல்வி அடைஞ்சிருது. ஓகே, எப்படி உங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்க முடியும்? இது வந்து உரிமைகளாக பெறப்பட்டது தான். இங்கே ஏன் வந்து மக்கள் தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை வடிவமைத்தவர்கள், மக்கள்ங்கிற முகம் தெரியாத லட்சக்கணக்கான பேர் தாங்கிறத நம்ம ஏன் மறந்துடுறோம்? இப்போ யோசிச்சு பாருங்க, வானம் ஃபுல்லாக ஸ்டாராகவே இருந்ததுன்னா அது பகல், வானத்தில் நிறைய இருட்டு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஸ்டார் தனித்தனியாக தெரியுது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இந்த மக்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் அங்கங்கே தலைவர்களை பார்க்குறீங்க. இந்த மக்களையே எரேஸ் பண்ணுற ஒரு போக்கு தானே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எதிரான எழுச்சிங்கிறது வந்து இந்த இந்த தலைவர்கள்னு உருவாகிற பபுள்ஸுக்கு எதிரான எழுச்சியாகவும் தான் மாறும். இப்போ நான் விஜய்ங்கிறத உதாரணமாக எடுக்கிறதுனால நான் வந்து ரொம்ப கான்சியஸாக அவரோட முதல் பொதுக்கூட்டத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறது, அவர் நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, ஆனால் அதில் அரசியல் இல்லை. அவர் எதை பேசாமல் விடுறாரோ அதில் அரசியல் இருக்குது. அவர் நிறைய விஷயத்த பேசலை.